I welcome you to learn English. ஹால் டிக்கெட் உங்களுக்கு திங்களன்று எங்களால் கொடுக்கப்படும். இது ஒரு வாக்கியம். உங்களுக்கு நாங்கள் திங்களன்று ஹால் டிக்கெட் கொடுப்போம். இது ஒரு வாக்கியம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் பேசிவ் ஃபார்மில் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன மீனிங் கொடுக்கும், அதாவது பி வேர்ப் வந்துச்சுன்னா என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்ததை ஷார்ட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். புத்தகங்கள் போஸ்ட் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். புக்ஸ் த்ரூ சென்ட், இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அனுப்பப்படும் அப்படின்னாலே இனிமேல் செய்ய போகிறோன்னு அர்த்தம் அந்த செயலை. அதனால் எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷால் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், புக்ஸ் வில் சென்ட் த்ரூ போஸ்ட் அப்படின்னு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, புக்ஸுக்கு உயிர் இருக்கிற மாதிரியும் அந்த புக்ஸே போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி, வேறு எதையோ அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், புக்ஸ் வில் சென்ட் த்ரூ போஸ்ட், போஸ்ட் மூலமாக புக்ஸ் அனுப்பப்படும் அப்படின்னு வரும். ஆனால் இங்கிலீஷில் பார்க்குறப்ப அந்த மீனிங் வேறு மீனிங் கொடுக்கும். ஸோ புக்ஸ் வில் சென்ட் த்ரூ போஸ்ட் இஸ் ராங். அதை எப்படி சொல்லணும்? புக்ஸ் வில் பி சென்ட் த்ரூ போஸ்ட். இது இம்பர்சனல் பேசிவ் ஃபார்ம். அதாவது இந்த புக்ஸ் யாரால் அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. அதாவது பை அஸ், பை மீ, பை யூ, அந்த பைங்கிற ப்ரிப்போசிஷன் இல்லை பாருங்களேன். ஸோ இது இம்பர்சனல் பேசிவ் ஃபார்ம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். புத்தகங்கள் போஸ்ட் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த வாக்கியத்தை புக்ஸ் வில் பி சென்ட் த்ரூ போஸ்ட் இந்த மாதிரி தான் சொல்லணும். இது பேசிவ் ஃபார்மில் இருக்குது, அதாவது இம்பர்சனல் பேசிவ் ஃபார்மில் இருக்குது. பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் பேசிவ் வாய்ஸில் இருக்குது, இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல், இதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது பி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். சென்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, அனுப்புதல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. சென்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம், சென்ட் பாஸ்ட் ஃபார்ம், இன்னொரு சென்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ அந்த சென்ட் அப்படிங்கிறது தான் அந்த பிக்கு அடுத்து வரணும். இப்போ இதே வாக்கியத்தை நான் உங்களுக்கு புத்தகங்களை போஸ்ட் மூலம் அனுப்புகின்றேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் சொல்ல போகிறீங்க. ஆக்டிவ் வாய்ஸ் ரொம்ப ஈஸி. நம்ம டிஃபிகல்ட்டான பேசிவ் வாய்ஸை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம மாற்ற போகிறோம். அது ரொம்ப ஈஸி. ஐ வில் சென்ட் புக்ஸ், அவ்வளோதான். இங்கே ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் சென்ட் அப்படிங்கிறது வேர்ப், புக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு யூ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே த்ரூ போஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். ஓகே, ஐ வில் சென்ட் புக்ஸ் டு யூ த்ரூ போஸ்ட். இதுவே ஐ வில் சென்ட் புக்ஸ் த்ரூ போஸ்ட் டு யூ அப்படின்னு சொல்லலாம். புக்ஸ் வில் பி சென்ட் த்ரூ போஸ்ட். இந்த வாக்கியம் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸில் இருக்குது. இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா அது என்னமோ பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக சாதாரண சென்டென்ஸ் தான் அது. பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட இல்லை. அதாவது இந்த செயல் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு இல்லை, அந்த செயல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஓகே, நான் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸ் ஆயிடுது, அவ்வளோதான். புக்ஸ் வில் பி சென்ட் த்ரூ போஸ்ட் பை மீ, என்னால் புக்ஸ் அனுப்பப்படும், அவ்வளோதான். ஐ வில் சென்ட் புக்ஸ் டு யூ த்ரூ போஸ்ட், இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தா அதே சென்டென்ஸ் தான், பட் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்ல போகிறீங்க, அதே மாதிரி பேசிவ் வாய்ஸில் சொல்ல போகிறீங்க. அதாவது இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் இல்லாமல் பை யூஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு திங்களன்று எங்களால் கொடுக்கப்படும். சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் சேஞ்ச் திஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணணும், பேசிவ் வாய்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணணும். எங்களால் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ அந்த வீடியோவிலே பார்த்தோம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு. ஹால் டிக்கெட் வில் கிவ் டு யூ ஆன் மண்டே, திஸ் இஸ் ராங். ஹால் டிக்கெட்டே கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இந்த சென்டென்ஸ். வில் பி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உள்ளே வரணும். ஹால் டிக்கெட் வில் பி கிவன் பை அஸ் டு யூ ஆன் மண்டே. அந்த பை அஸ் அப்படிங்கிறது தான் எங்களால் அந்த செயல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்குது.
அந்த பை எஸ் இல்லைன்னா அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸாக மாறிடும். ஓகே, பாசிவ் வாய்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்டிவ் வாய்ஸ், உங்களுக்கு நாங்கள் திங்களன்று ஹால் டிக்கெட் கொடுப்போம். we will give hall ticket to you on Monday. That's all. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த வாக்கியத்தை ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் எங்களால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த வார்த்தை இருக்காது. ஓகே, இப்போ அந்த பை அப்படிங்கிற ப்ரிப்போஷனோட அந்த சென்டென்ஸை சொல்ல போகிறீங்க. பாசிவ் வாய்ஸில் சொல்லிவிட்டு தென் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபைல்ஸ் அனைத்தும் எங்களால் அடுத்த வாரம் செக் செய்யப்படும். ஆல் ஃபைல்ஸ் வில் செக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைல்ஸ் எல்லாமே செக் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஃபைல்ஸ் வில் செக் பை எஸ் நெக்ஸ்ட் வீக். திஸ் இஸ் ராங். ஆல் ஃபைல்ஸ் வில் பி செக்டு பை எஸ் நெக்ஸ்ட் வீக். இது பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சொல்கிறது? அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ரொம்ப சிம்பிள். we will check all files next week. அவ்வளோதான். all files will be checked. we will check all files. now translate this sentence. active voice, passive voice. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது, எந்த இடத்துல டவுட் வருது, எப்படி அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வரும். தென் அந்த மிஸ்டேக் அடுத்த தடவை ட்ரை பண்ணுறப்ப வராது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். புக்ஸுக்கு உயிர் இருக்கிற மாதிரியும் அது விற்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குது இந்த வாக்கியம். புக்ஸ் வில் செல் பை தம் நெக்ஸ்ட் மந்த். திஸ் இஸ் ராங். புத்தகங்கள் அடுத்த மாதம் அவர்களால் விற்கப்படும். புக்ஸ் வில் பி சோல்டு பை தம் நெக்ஸ்ட் மந்த். செல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோல்டு. அந்த பி வேர்பை ஃபாலோ பண்ணுச்சுன்னா, ஒரு வேர்ப் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஓகே, இது பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே வில் செல் புக்ஸ் நெக்ஸ்ட் மந்த். அவர்கள் புத்தகங்களை அடுத்த மாதம் விற்பார்கள். இது ஆக்டிவ் வாய்ஸ். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அனைத்து பழைய உபகரணங்களும் அடுத்த மாதம் எங்களால் நீக்கப்படும். இந்த எங்களால் அப்படிங்கிற வேர்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த வார்த்தை இருக்காது. அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரெண்டுலேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அகெயின் இந்த சென்டென்ஸ் சரியான மீனிங் கொடுக்காது. அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட், சீனரி, நியூஸ் இது எல்லாமே ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் எஸ் அப்படிங்கிற எழுத்து சேர்க்காம தான் நம்ம சொல்லணும். அதாவது ப்ளூரலில் சொல்லக்கூடாது. எக்யூப்மெண்ட் தான், ஃபர்னிச்சர் தான். ஸோ அந்த பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆல் ஓல்டு எக்யூப்மெண்ட் வில் பி ரிமூவ்டு பை அஸ். அந்த பை எஸ் வந்துருக்கு பாருங்கள். அந்த பை எஸ்ஸை எடுத்துகிட்டு சொன்னோன்னா அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஆல் ஓல்டு எக்யூப்மெண்ட் வில் பி ரிமூவ்டு நெக்ஸ்ட் மந்த். அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். பை எஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பாசிவ் வாய்ஸ், பர்சனல் பாசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ். வி வில் ரிமூவ். அந்த அஸ் அப்படிங்கிற வார்த்தை நாங்கள், எங்களை குறிக்குது. அப்போ நாங்கள் தான் ரிமூவ் பண்ணுவோம். வி வில் ரிமூவ் ஆல் ஓல்டு எக்யூப்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த். இந்த வீடியோவில் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.